திருச்சபைக்கு அடிக்கடி வருவாங்க. இந்த எஸ்பி கோயில் ஏரியாவினுடைய முன்னாள் ஏரியா சேர்மனாக பணியாற்றியிருக்கிறாங்க. எனவே இப்போது நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசன நாள் கிடையாது, இன்னைக்கு சாட்சி நாள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு எல்லாருமே உண்மையிலேயே இது ஒரு சிறந்த நாள். கடவுள் செய்த நன்மைகளை நிச்சயமா என்ன பண்ணணும், டெய்லி சொல்லாட்டி கூட வருஷத்துல ஒரு முறை ஒட்டுமொத்தமா சொல்லி தள்ளிட்டு திருப்தி ஆகிட்டு அவ்வளோ நன்மை செஞ்சிருக்காருல்ல. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாய்ப்பு நாளில கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை அளித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அதிகமாக நேசித்தவர் அப்போது ஆண்டொட்டியில் இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, என்னை எப்போதும் ஒரே அதிகமாக நேசிக்கிற அருமையான ஜேக்கப்பை அவர்களுக்காக, அப்படியே அம்மா அவங்களுக்காக, மகனுக்காக, அருமையான இந்த நிர்வாக குழுவினர், அந்த எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நாள். என்னன்னா, எனக்கு எப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஒரு காலத்துல ஆலயத்தை எப்படியோ பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு அதை எண்ணி பார்க்க முடியாத அளவுல இந்த ஜனங்களை கொண்டு இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கடவுள் எவ்வளவு பெரியவர்ல, பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர். ஐயா அவங்க என்ன 2 தரம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க இந்த டெடிகேஷன் தரப்பு விழாவுக்கு. என்னால் வர முடியல. பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்போ ஏதாவது ஒரு பலவீனங்கள் வந்துவிடும். அதனால அந்த நாளில் வரவும் முடியல, அவங்கள வாழ்த்தவும் முடியல. அதனால என்னுடைய குடும்பத்தின் சார்பில் அவங்க 2 பேரையும் கொஞ்சம் வாழ்த்திட்டு அப்புறம் நான் சுருக்கமான செய்திக்கு நான் கடந்து செல்ல சீக்கிரமாக நான் முடிச்சுருந்தேன். திருச்செல்வி கோதுரை அவர்களுக்கு என்னுடைய வேதம் சொல்லுகிறது நன்றி அஞ்சல் உள்ளவராக இதுதான் கிட்டத்தட்ட ஒரு மென்மையான ஒரு நீண்ட நேரம் நானும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சீக்கிரமாக நீங்க என்ன சாட்சி சொன்னீங்களோ அந்த சாட்சியை தான் நானும் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையாக உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்டதான முதல் வேத பகுதியில் சங்கீதம் 103 முதல் 2 வசனங்களை மட்டும் வாசிங்க. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட கொஞ்ச நேரம் பேசப்பட்ட இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். திருவையாக இந்த ஆண்டுடைய 52வது வாரம். அடுத்த 52 வாரத்தை நம்மளை பார்க்க முடியாது, காணவும் முடியாது. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறது அது அங்களோட இருக்கும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். 52 வாரங்களை கர்த்தர் காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறாரு. பல சூழ்நிலைகள் நல்ல சாட்சிகளா சொன்னீங்க, பல சூழ்நிலைகளை கடந்து இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லைங்களா? ஆகவே ஒரு நன்றியோடு நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் என் இயேசுராஜனை. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் என் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறு
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசு, எங்களோடு கூட பேசு. உங்களை தாழ்த்தி கருத்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அதை வாசிங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு இந்த 103வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக குறிப்புகளாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆரம்பிக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஒரு மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றும் பிதாவாகிய, குமாரனாகிய, தூய ஆவியானவராகிய ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அதை அவர் செய்து நமக்கு காட்டியிருக்கிறார். ஆகவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வசனங்களில. அதாவது உபகாரம்னு சொல்லும் பொழுது உலக வாழ்க்கையில வாழுகிற நாட்களில எல்லாமே சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் அல்ல, பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு நம்முடைய வசனத்தில் இருந்து நம்முடைய வாழ்நாட்களிலே நமக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார். ஏன்னா ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது கிடையாது, இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறது என்ன? அவர் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 115 12 13 15 கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் போதுமா? இது ரெண்டும் நம்ம தான். கர்த்தர் சொல்றது அவன் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் நம்ம தான், ஆரோன் குடும்பத்தாரும் நம்ம தான். ஏன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சமூகத்திலே மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் அழகா சொல்லுது. இன்னும் சொல்ல போனா அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உலகம் உண்டான முதல் கொண்டு ஆண்டவருடைய நோக்கமே ஆதாம் ஏவாளிலிருந்து ஆசீர்வாதமா இருக்கணும், அவன் பலியை பெருகணும், அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதா தேவனுடைய திட்டம் இருந்தது. ஆனால் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஏகப்பட்ட வியாதிகள், எனக்கு கூட நிறைய வியாதி வந்திருக்கு. இன்னைக்கு இப்படிதான் இருக்கு எனக்கே தெரியல. ஆமா, படுத்தா எதிர்ப்புமா அப்படி கூட யோசனையா இருக்கும். ஆனாலும் கூட நிறைய நமக்கு போராட்டங்கள் இருக்கு. போராட்டம் இல்லாட்டி போனா கிறிஸ்தவங்களே கிடையாது. போராட்டத்தை சந்திக்காவிட்டால், சோதனைகளை சந்திக்காவிட்டால், பிரச்சனைகளை சந்திக்காவிட்டால், கஷ்டங்களை சந்திக்காவிட்டால், வியாதிகளை சந்திக்காவிட்டால், இழப்புகளை சந்திக்காவிட்டால், பலவிதமான நெருக்கங்களை சந்திக்காவிட்டால், தொல்லைகளை சந்திக்காவிட்டால் சொகுசா வந்தாங்கன்னா வேற எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எப்படின்னா இயேசுநாது கன்னிமையா என்ன பண்ணாரு, உட்பவித்தார் இல்லைங்களா? அங்க ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. நீங்க லூக்காவிலையும் மதையிலும் வச்சுப்பா அங்கேயே பிரச்சனை. இந்த அம்மா கல்யாணமே ஆகலை, இது எப்படி நடக்கும்? எவ்வளவு அவமானம் பார்த்தீங்களா? அது ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே. கடைசி எதுவுமே முடிஞ்சது, சிலுவையில பயங்கரமா அடிச்சு நாராக்கி அவர் என்னைக்கு மரணத்தை ருசி பார்த்தாரோ மரணம் வரைக்கும் அவருக்கு என்ன இருந்தது? பிரச்சனை இருந்தது. சாப்பிட போனா சாப்பாட்டு இப்படி எல்லாம் பல வகையில் அவர்களை யூதருக்கு ராஜாவை இறங்கி வாயா இப்படி எல்லாம் நிறைய காரியம் பண்ணாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் தான் பார்த்தீங்கன்னா அன்று முதல் 2024 இன்று வரைக்கும் சுவிசேஷம் வளர்றதுக்கு என்ன காரியம் தெரியுமா? இந்த உபத்திரவம். சபை வளர்றதுக்கு காரணம் தெரியுங்களா? இந்த பாடுகள் தான். ஆகவே ஆனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்குள்ள நமக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் தெரியுமா? என்னோட கூட கடவுள் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அல்லேலூயா.
எங்க பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈசியில பொறுத்தவரைக்கும் நான் யாரையும் குறைச்சோ அல்லது கூட்டியோ சொல்லல. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரையில நான் இந்த ஏரியாவுல இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 14 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க எனக்கு கீழ. உண்மையிலேயே அது ஒரு காலண்டர்ல ஒரு இது ஒண்ணு போட்டிருப்போம். எது பிரேயர் அந்த பிரேயர் ஒண்ணு போட்டு பிரேயர்னா அது மந்த்லி நடைபெறுகிற ஒரு அட்டவணை போட்டிருப்போம். சண்டே சர்வீஸ், அப்புறம் சாட்டர்டே சர்வீஸ் அதெல்லாம். அத ஒழுங்கா நடத்த ஒரே ஒரு போதகர் இவரு தான். உண்மையா சொல்றேன். ஏன் தெரியுங்களா? தெய்வ பயம் அதை செய்கிறது. அதானா? இன்னும் சொல்லப்போனா நான் ஒரு காலத்துல ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கா தலையா இது எப்படி கட்ட முடியும்? இது எப்படி கட்டுவதற்கு எவ்வளவு தேவைப்பட்டு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் கடவுள் செய்கிறதை அவர் செய்வார். அதனால கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உபத்திரவங்கள் பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு நெஞ்சு மேல ஒரு கட்டி இருந்தது. நெஞ்சுன்னா உள்ள இல்ல. நெஞ்சுக்கு மேல ஒரு கட்டி. நெஞ்சுக்கு மேல ஒரு சின்ன கட்டிய பாஸ்டர் அவங்க சொல்லல. டைம் ஆகினால. நானும் ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடுறேன் அவ்வளவுதான். நெஞ்சுக்கு மேல ஒரு கட்டிங்க. ஆரம்பத்துல ஒரு மருமாரி தான் இருந்தது. மரு மாதிரி இருந்தது. இந்த இடத்துல இருந்தது. ஆனா அது ஒரு 6, 7 மாசம் இருந்திருக்கும். அது அப்படியே போயிட்டு தான் இருந்தது. ஆனா குறிப்பிட்ட ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா, அது மளமளன்னு ஒரு கோழி குண்டு மாரி வளர்ந்துருச்சு. அது கொஞ்சம் கட்டி பெருசா வந்தவுடனே, என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, அந்த சதை இழுக்குது இல்லையா? வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. என்னடா பண்ணுன்னு தெரியல. சரி ஆஸ்பத்திரி யோசனை பண்ணா ஏற்கனவே 2 முறை ஆஸ்பத்திரியில கொரோனா வந்து 77 இருந்திருக்கிறேன். ஜுரம் வந்து 21 ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கேன். செத்தா கூட பரவால்ல. இந்த பக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆண்டவர் குணமாக்கட்டும். இல்லாட்டி வயசு தான் போச்சு. போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அங்க ஒரு மேல வீடு கட்டி வச்சுக்கிறேன். அங்க போயிடலாம். அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஐயா சொன்ன மாரிக்கு நாங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பார்க்காதனாலே கிடையாது. ஏதோ ஊருக்கு கீருக்கு போயிட்டா பார்க்க முடியாது. டிராவல் இருந்தா தவிர மத்த என்னதான் விருந்தாளி வந்தா கூட அவங்கள ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 1, 1 1/2 ஹவராவது பார்ப்போம். 2 ஹவர் ஓடும். 2 ஹவர் ஓடும். 7, 8 வரைக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்ல தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இது ஒண்ணும் ஆ ஒரு இதா சொல்லல. உடனே அன்னைக்கு ஏன்னா கட்டின்னு சொன்ன உடனே ஒரு யோசனை வந்துட்டு ஒரு வேளை இது கேன்சர் கட்டியா இருக்கும். அப்படித்தானே? கட்டின்னு நம்ம நினைக்கிறது முதல்ல என்னது? கேன்சர் கட்டியா இருக்குமோ? சும்மா சரி கட்டியா இருக்கும். இது கேன்சர் அப்படிதான் யோசிச்சு யோசனை பண்ணுவாங்க. நாங்க ஜெபம் பண்ணுவோங்க. அன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அன்னைக்கு 2 1/2 மணி நேரம் 7க்கு உட்கார்ந்தோம். 9 அந்த பிரேயர் முடியும். அன்னைக்கு எனக்காக ஜெபம் பண்ண மாரி இருந்தது. என்ன மாரி ஒரு கட்டி உள்ள ஒரு ஆளு ஜெபம் பண்றதுக்காக கட்டி சுகமா இருந்துச்சு. அப்ப எனக்கு இன்னும் விசுவாசம் ஜாஸ்தியாயிடுச்சு. உடனே நாங்க என்ன பண்றோம், அந்த மீட்டிங் முடிஞ்சது. சாப்பிட்டோம். சாப்பிட்டு எங்க ஃபேமிலி பிரேயர் வழக்கமா நாங்க பண்ணுவோம். பண்ணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க 2 பேரும் இந்த கட்டிக்காக கையில வச்சு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெபம் முடிஞ்சுது. அது கட்டி கல்லு மாரி தான் இருந்தது. எந்த முகாந்திரம் உடையறதுக்கு முகாந்திரமும் இல்ல. அது அப்படியே ஒரு மாரி கட்டியா தான் இருந்தது. உடனே நாங்க 2 பேரும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் முடியுது. பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி உடைஞ்சு மணியம் பூரா பிளட்டா அல்லேலூயா! அவ்வளோ பெரிய கட்டி உடைஞ்சு சுத்தமா பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துல அது இருந்த இடமே தெரியாது. இப்ப அது கட்டி இருந்துச்சா என்னன்னு டாக்டர் சோதனை பண்ண கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா! காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அழகாய் ஆண்டவருடைய கிருபை அவர் உங்களை எல்லாரையும் பொல்லாங்குக்கு விலக்கி அவர் ஆசீர்வதித்து, அதாவது ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். நீங்க இன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ இந்த ஒரு வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். புதிய ஆண்டு எப்படி இருக்கும்? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, புதிய ஆண்டுக்குள்ள நம்ம மட்டும் போகல. நம்மளோட ஒரு ஆள் வராரு. இல்ல, நானு உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுவதும் இல்ல. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியை வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அவர் நம்ம கூட இருக்கிறாருயா. அந்த வருஷத்துல நம்ம இந்த வருஷம் அழகாக நமக்கு வந்து பாதுகாத்த கர்த்தர், வரும் வருஷத்துல இதை காட்டிலும் கூட கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் கூட பாத்தீங்கன்னா, நாம் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். தாவீது அதை செய்தார். தாவீது அதை செய்தனால ஆண்டவர் சொன்னாரு, தாவீது மனுஷன் தான். சில வழியில் தாவீது தவறுகளை இழைத்திருக்கிறார். 53 அதுக்கு பாவம் மன்னிப்பு பெறுகிறார். என்ன சொல்றாரு தாவீது? ஆண்டவரு தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? அவர் அறிக்கையிடுவாரு. உடனே பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாரு. அவர் அழுவாரு. அவருடைய பாவங்களை அறிக்கையிடுவாரு. அப்பொழுது ஆண்டவரை துதிப்பாரு.
அப்படி துதிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் அதை விரும்புகிறவராக இருக்கு. அதனால வாழ்க்கையிலே இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகம் பொல்லாத உலகம் தான். ஆனா அவைகளின் மத்தியில கூட பார்த்தீங்கன்னா, ஆனா அவர் அவர் இந்த உலகத்துல எல்லா பொல்லாங்குக்கும் கூட பார்த்தீங்கன்னா விலக்கி காக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மை நிறைக்க வேண்டுமேயானால், நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அவைகளின் மத்தியில துதிக்கணும். ஏன்னா முதலாவது அவரை நம்ம துதிக்கணும். காரணம் அதாவது சொல்லப்பட்டிருக்கு அதே சங்கீதம் 103 3ஆம் அதிகாரத்துல, அ அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல? டாக்டர்ட்டயும் போகணும். அது வேற விஷயம். அதே நேரத்துல அக்கிரமத்தினால் வருகிற பாவங்களை எந்த டாக்டரும் பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. பாவத்தினால் வருகிற வியாதி யாராலும் பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தம் மட்டுமே. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் வாசிக்காதீங்க. மார்க் 2:5, மார்க் 2:10 திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மத்தேயு 24, 23, 24 சாரி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 23, 24 இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது வியாதிகள் என்னாகுது, குணமாவதை நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் அருமையான பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் உண்டான நமக்கு நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? இப்ப இந்த 2024 வந்து போயிடுச்சு. 2 நாள்ல வந்து அது முடிஞ்சு போகும். இனி நம்ம என்ன பண்ண முடியாத, எழுதவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஏதோ ஒண்ணு சொல்லி அப்ப நடந்துன்னு சொல்லிக்கலாமே தவிர, அது எதிர்காலத்துக்கு அது பயனற்றதாய் போய்விடும். அது பயன்படுத்த மாட்டாங்க எங்கேயுமே. அது மாதிரி கிறிஸ்துவ நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கலாம். பழையெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின எல்லாத்தையும் ஓரம் கட்டியது. காரணம் என்ன? அவர் மன்னித்து விட்டார், அவ்வளவுதான். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, இல்லைங்களா? ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்குறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே யோவான் 3:15 6:40 சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது யாருக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, பாவத்தால் உண்டான வியாதி யாருக்கு குணமாக்கப்படுகிறதோ, அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனிலே பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அழகா சொல்றாரு தாவீது, அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மன்னித்து வியாதியை குணமாக்குறவராக இருக்க உங்களுடைய வாழ்க்கை. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப சாட்சியா இருக்கட்டும், அவருடைய காரியங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, அவர் குணமாக்கினார் என்று நமக்கு நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இல்லைங்களா? ஆனா அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை அவர் விடுவித்தார். இன்னும் விடுவிக்க வல்லமை உள்ளவராக அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாரார். அதனால கிறிஸ்துவுக்குள் அருமையாக அவர் மன்னிக்கிறவர், அவர் குணமாக்குறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போது என்னுடைய வாயில இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பவுலும் சீலாவும் எங்க கிடக்குறாங்க? சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறாங்க. சிறைச்சாலையில பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல பயங்கரமா அடிச்சு அவன் கை காலெல்லாம் உடைக்க அந்த அளவுல சேதப்படுத்தி சிறைச்சாலையில விளக்கு மாட்டி, கால்களில கைகளில சங்கிலி, கால்களில வந்து தொழுமரத்துல மாட்டி காவலில் வச்சிருக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. யாரும் வந்து திறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நடு ராத்திரி வந்து ஆண்டவரை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அதாவது எப்படிப்பட்ட ஒரு என்ன நமக்கு என்ன கற்றுத்தராரு? நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இறுக்கங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போய்விடக் கூடாது. கடவுளை துதிக்கணும். ஏன்னா எங்க இருந்தாலும் சரி, கடவுள் நம்மோடு கூட, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்குது. நமக்குள்ள இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார் சார். நம்ம பக்கத்துல நான் எப்போதும் எங்க வீட்டுல இரவுல ஜெபம் பண்ணும்போது தான் நான் ஒரு சேர்ல உட்காந்துக்கிடுவேன். 3 சேர் போடுவேன். ஆண்டவரே இதுல உட்காந்துங்க, நானும் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரே இதுல உட்காந்துக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். ஏன் தெரியுங்கன்னா,
அது ஒண்ணும் என்னோட விசுவாசம் அப்படி. நிச்சயமா எனக்கு ஆண்டவரு ஏன்னா அந்த கொரோனா பீரியட்ல என்னோட இருந்து எல்லா கேஸும் செத்து போயிட்டாங்க. உண்மையா சொல்றேன். பாஸ்டர்ஸ் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ரிட்டயர்ட் ஆன பாஸ்டர்ஸ் வந்து நிறைய இறந்து போனாங்க. ஐயா என்ன வந்து பார்த்தாரு. ஐயாவுக்கே கண் கலங்கிருச்சு. இவரு என்ன வண்டி தேருமா? தேறாதா? அந்த அளவுல என் நிலைமை மோசமா இருந்தது. உண்மையா தான் சொல்றேங்க. ஒரு பாஸ்டர் வந்து பார்த்துட்டு, "ஐயா, இனிமே நீங்க வந்து வண்டி ஓட்டுவீங்களான்னு?" கேட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வண்டியே ஓடலையே அவ்வளவு பேர் எந்த வண்டி ஓட்ட போறாருன்னு சொல்லி அவர் நிறுத்திட்டு கேட்டு போறாரு. நல்ல பாஸ்டர் தான் அவரு. அப்படி விளையாட்டா கேட்டாரு. ஆனா அவர் ஓட்டிட்டு போயிட்டாரு. நான் இருக்கிறேன். அல்லேலூயா! என்ன சொல்ல வரேன், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த நிலைமையில இருந்தாலும் கூட அவருக்கு தெரியும். அதுக்காக நம்ம எல்லாரும் 100 வருஷம் இருப்பது என்பதல்ல. இந்த நெருக்கங்கள் வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு நன்றி, அவருக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நான் உன்னை காண்கிறேன் தேவன் சார். அந்த பவுலையும் சீலாவையும் பார்த்தீங்கன்னா, அவர் விடுவித்து சங்கிலிகள் கழண்டு அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தொழுமரத்துல சங்கிலி கால்கள் அந்த அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. சங்கிலிகள் அறந்தது. அந்த கேட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்தது. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டார்கள். அவனுக்கு அது வாட்ச்மேனுக்கே தெரியல. காரணம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படி அற்புதங்கள் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்துல அவரை ஸ்தோத்திரிக்கணும். 2 கடவுள் யாருக்கு அற்புதம் செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல இது படிங்க. சங்கீதம் 103:13 வாசிங்க. ம். ஆ. ஆக 2வது அழகா தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். கர்த்தர் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் உருக்கமும், இரக்கமும் அதாவது சங்கீதம் 108 103:8ல அவர் இரக்கமும் அவர் உருக்கமும், இரக்கமும், சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அதே இடத்துல கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்க அது நிறைய நீங்க சம்பவத்தை நீங்க படிச்சு அதாவது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் தனிமையானவர்களுக்கு இறங்குகிறார். அவர் குடும்பத்துக்கு இறங்குகிறார். கைவிடப்பட்டவர்களுக்கு இறங்குகிறார். விதவைகளுக்கு இறங்குகிறார். அப்படி வியாதிஸ்தர்களுக்கு இறங்குகிறார். குஷ்டரோகிகளுக்கு இறங்குகிறார். அம்புட்டு அவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே கர்த்தர் அவருக்கு பயந்த பிள்ளைகள் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு தோத்திரம் போடணும். 2வது அதனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு நம்ம விசுவாசிக்கணும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். ஒரு இறங்காட்டு போனா என்கிட்ட ஏதோ ரிப்பேர், ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குது. கடவுள் எனக்கு உதவி செய்யல அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குது. ஏதோ மறைமுகமாகவோ, வெளியரங்கமாகவோ ஏதோ ஒரு பாவம் பார்த்தீங்கன்னா, கடவுள் எனக்குள்ளே இறங்கக்கூடாதபடிக்கு அல்லது என்னை தொடக்கூடாதபடிக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது. அதை யோசனை பண்ணி பார்க்கணும். கடவுள் சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம மனுஷன் தானே. ஒருவருக்கு என்னென்ன வார்த்தை பேசியிருப்போம். ஏதோ ஒண்ணு திட்டியிருப்போம். இல்லைங்களா? அப்ப சிந்தித்து அப்படி 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 ஆண்டவர் இறங்குவதற்கு அல்லது அவர் கிரிகை செய்வதற்கு தடை அவரிடத்துல கிடையாது. தடை நம்மிடத்துல இருக்கிறத என்று பார்க்கணும். அதாவது அழகா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 30:18ல கூப்பிடுகிறவர்கள் மேல் அப்புறம் ஏசாயா 57ல உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார். அப்புறம் வந்து மத்தேயு 9:6ல உதவியற்றவர்கள் மேல் அவரு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். மத்தேயு 14:14ல அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களின் வியாதியை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா சங்கீதம் 22:24ல அழகா சொல்லப்பட்டிருக்குது. அற்பமா எண்ணப்பட்டவர் மேல் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமாய் அல்லேலூயா. கடவுளுடைய பார்வையில ஒண்ணு கடவுளை தோத்தரிக்கணும். 2வது அவர் ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடவுளுடைய இரக்கம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியாய் அது ஒரு நீரூற்றை போல ஊற்றி கொண்டு இருக்கிறது. நீங்க நேரம் முடிச்சுடுறேன். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரையுமே அவரிடத்துல வந்த எந்த மனிதனையும் கூட பாத்தீங்கன்னா அற்புதமா எண்ணுகிறவர்கள் அல்ல. ஆனா உலகம் அப்படி கிடையாது இல்லைங்களா? ஒவ்வொருக்கும் ஒரு கேட்டகரியில் தான் பாத்தீங்கன்னா உலகம் பார்க்கும். ஆனா கடவுள் அப்படி பார்ப்பவர் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் கூட பாத்தீங்கன்னா அவர் ஒருமுகமாய் ஒரு மனதோடு கூட இறங்கி நமக்கு உதவி செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனா மார்க் 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொன்னாரு சொல்லி பார்க்கணும். அப்ப 2வது பாத்தீங்கன்னா கடவுள் எப்போது பாத்தீங்கன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
அதாவது நம்ம பாவங்கள் மன்னிப்பவர் மாத்திரமல்ல, வியாதிகளை குணமாக்குவர் மாத்திரமல்ல, அவரை துதிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் மனம் இறங்குவார். நீங்க அவர் பேசுற நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவர். எப்ப? இப்ப இப்ப அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கருணை உள்ளவர். ஆனா இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவர் இரக்கமுள்ளவர் மாட்டார், பயங்கர கோபமுள்ளவரா வருவார், நியாயாதிபதியாகி வருவார். வெட்டு 1 துண்டு 2 அவ்வளவுதான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு நியாயாதிபதியாக அவர் வருவார். அதுக்கு முன்னாலதான் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிருபையின் காலம். 2024 கிருபையின் காலம், 25 கிருபையின் காலம். இன்னும் சொல்ல நமக்கு ஆண்டவர் எந்தெந்த நாட்கள் எல்லாம் தராரோ அவைகளை பாத்தீங்கன்னா அவருக்காக கூட பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு வசனம் படிங்க. 103:14 வாசிங்க. 103:14. ஆ ஆ போதுங்க. பாத்தீங்களா என்ன நினைக்கிறாரா? நம்ம மண்ணுன்னு என்ன அர்த்தம்? 0 ஒன்றே கிடையாது. மண்ணுன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான குவாலிபிகேஷனும் கிடையாது. எங்க பார்த்தாலும் மண்ணாதான் கிடைக்குது இல்ல. ஆனா கிறிஸ்துவுக்குள் அது பாருங்க, அந்த அளவு நின்றுட்டீங்கன்னா அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிற உங்களையும் என்னையும் தான் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நமக்கு தான் பாத்தீங்கன்னா அவர் தமது உருவம் என்னதென்று அவர் அறிவார். மண்ணுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சொல்றாரு, இந்த முடியல என்ன பண்ணிருக்கான், என்ன பண்றது தலையில மயிர்கள் எல்லாம் என்ன பண்றது? நீங்க யாரும் யோசனை பண்ணி பார்த்துட்டீங்களா? அது என்ன அர்த்தம் கேட்டு அதை வேற வேலையில அவருக்கு எண்ணிட்டு உட்காந்துருக்குதுக்கு என்ன அவ்வளவு கரிசனை உள்ளவர். இந்த மண்ணின் மேலே, அழிந்து போகிற இந்த மண்ணின் மேலே அவர் வாசம் பண்ணி உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும் அந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் அவ்வளவு கரிசனையா இருக்கும் பொழுது இந்த மண்ணுக்கு எவ்வளவு மகிமை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு இல்ல. அதுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அழகா சொல்ற பாருங்க. அதாவது மண்ணுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கிறாரு. அதாவது கடவுள் நம்மை மண்ணு நினைவு, அதான் மண்ணு நினைவு கூறான்னு சொன்னா அழகா சொல்ல அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், குறைகளை அறிந்திருக்கிறார், கஷ்டப்படும் போது படுகிற துயரங்களை அறிந்திருக்கிறார், தவறாக நடக்கும் போது காரியங்களை பயந்திருக்கிறார், துன்பம், தோல்வி, போராட்டம். அவர் அவர் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் பார்க்கிறார். நமது தேவைக்கு ஏற்ப அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க? அழகா சொல்ற, நான் உங்களை என்ன உள்ளகைக்குள்ள அப்படி சொன்ன ஒரே ஆளு யாரு? இயேசுநாதர் மட்டும்தான். அவன் அதாக போர்டுல வச்சு கிடக்குறான். ஆனா இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, உங்கள் ஒவ்வொருவரை என்ன கருத்தை, அதாவது முடியை எப்படி என்ன படுக்குதோ அதுபோல உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்வளவு கரிசனை. நீங்க அடிக்கடி பாக்குறது எது? அடிக்கடி பாக்குறது எதுங்க? கைதாங்க பாக்குறோம். கைய பார்க்காம இருக்கவே முடியாது இல்லைங்களா? ஏன் கைன்னா அங்க அவர் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய முகம் அந்த கைகளுக்குள்ள இருக்கிறது. உங்க அவ்வளவு நேசிக்கிறாரு, எப்போதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வருஷம் 12 மாதம் பார்த்துக்கிட்டே வந்தாருங்க. முகத்தை பார்த்தாரு, சூழ்நிலையை பார்த்தாரு, சந்தர்ப்பத்தை பார்த்தாரு, கஷ்டத்தை பார்த்தாரு, கவலையை பார்த்தாரு, போராட்டத்தை பார்த்தாரு, பிரச்சனையை பார்த்தாரு. அவர் நம்மோட கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்னும் வருகிற 25வது ஆண்டுலையும் கூட பாத்தீங்கன்னா நம்மை இரக்கமுள்ள தெய்வமாய் அவர் நடத்துவதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வந்தாலும் சரி, ஆமா என்ன வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் செய்யணும். முடிச்சிடுறேன். யோவான் 15:5 வாசிங்க. யோவான் போதுமா? போதுங்க. என்ன பாக்குறாரு? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நினைத்ததில் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா உங்களில என்ன இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுடைய எதை எதிர்பார்க்கிறார்? இப்ப இந்த ஆலய கட்டுமானம் பண்ணிக்கலாம், நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா?
ஒரு ஆலயத்தை கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே நேரத்துல எல்லாராலும் கட்ட முடியாது சார். நான் ஒரு பெரிய சபையில இருந்தேன் சார். ஒரு பெரிய சபையில இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மட்டும் ஒரு இன்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 வரும். ஒரு மாசத்துக்கு 3,00,000 4,00,000 வரும். சரிதானா? இன்னைக்கு வரைக்கும் கோயில் கட்டல சார். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500, 600 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் கட்ட முடியாம அப்படியே கிடக்குது. இது எப்ப கட்டுவாங்கன்னு தெரியல. காரணம் என்ன? ஆண்டவருக்கு யாரோ ஒருத்தர் தேவை இல்லைங்களா? நீங்கலாம் ஒரு வேளை எதிர்பார்த்தீங்களா, எதிர்பார்க்கலையா தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாராலும் பண்ண முடியாது. கட்ட முடியாது அருமையானவர்களே. அதற்கென்று ஒரு சாலமோன் தேவை. அதற்கென்று ஒரு சிற்பி தேவை. அதற்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தேவை. யாரிடத்துல எந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அல்லேலூயா! அதே நேரத்தில் தேவைகள் ஏராளம் இருந்திருக்கும். உண்மையிலே சொல்லப்போனா தேவைகள் ஏராளமா இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல கூட பார்த்தீங்கன்னா, கட்டுவது என்பது அவர் பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்தே இருக்குது. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கனி. இல்லைங்களா? கனி. ஆகவே அது சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். இது ஒரு பெரிய எப்படி பிரியம்னு சொன்னா, அது ரொம்ப பிரியம், 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 ரொம்ப பிரியம். இல்லையா? ஆலயத்த கட்டுகிற அது மாரி என்ன பண்ணுவேன்? வாஞ்சா இருப்பேன்னு சொல்றாரு. இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய காரியம் செய்வார். ஆகவே அது மாத்திரமல்ல, நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அதான் நம்ம யாத்திராகமம் 15:25 அழகா சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை செம்மையாய் செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கைக்கொண்டால் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? மருந்து இங்கதான் இருக்கு. அதுக்காக ஆஸ்பத்திரி போகாம வந்துடுறீங்க. போகணும். அதே நேரத்துல அதை காட்டி ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாதுகாப்பதற்கு, அதாவது கனி கொடுப்பதற்கு ஆண்டவருடைய வசனம் தாங்க நமக்கு மேலான மருந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். என்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிலே நிலைத்திருங்கள் சொல்லி யோவான் 15:4 சொல்லுகிறது. அதே 15:7 சொல்லி என் வார்த்தையில நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள், எனக்கு நல்ல சீசர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பழைய ஆண்டுல எல்லாம் கழிஞ்சு போச்சு. இப்ப புது ஆண்டுக்குள்ள நம்ம போறோம் 2 நாளைக்குள்ள. அப்ப என்ன சொல்றாரு? கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை செய்தீர்கள். கடவுளுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது கண்டுபிடிப்பதற்கு அல்லது அதை செய்வதற்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்னிலே நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள், எனக்கு நல்ல சீசராக இருங்கள். அப்பொழுது நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமுண்டானால் நாம் எல்லாரும் மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்வோம். அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஆண்டவர் முயற்சிகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து நிச்சயமாகவே உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை தேவனை காலத்தில் ஸ்தோத்திரிக்கணும். 2வது நம்முடைய பாவங்களை மன்னித்தார், வியாதிகளை குணமாக்கினார். 3வது பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு இறங்குகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது எப்பொழுதும் கூட பாத்தீங்கன்னா அவரையே நோக்கி பார்த்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடக்கும் பொழுது கூட அருமையானவர்களே, தாவீதை பிரியமாக கண்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட இந்த விசேஷமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலும் கூட எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மேன்மைப்படுத்த ஒருவேளை இந்த ஆண்டில விடுபட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் சந்திக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில சொல்ல முடியாத நன்மை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருவாராக. அல்லேலூயா! இந்த ஆடியில கூட நல்ல வார்த்தையை கேட்டோம். சாட்சியோடு கூட நான் கேட்டேன். கர்த்தர் ஐயாவையும் அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவார். தொடர்ந்து ஐயாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அதற்கு முன்பதாக சபைக்கான அறிவிப்பு வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
இரவு 10 மணிக்கு நமக்கு பழைய வருட ஆராதனை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலை 12 மணிக்கு புதிய வருட ஆராதனை இருக்கிறது. திருச்சபை மக்கள் நீங்கள் யாவரும் குடும்பமாக வந்து பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையில லியோ ஐயாவுடைய இல்லத்துல ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. எனவே குடும்பமாக அதுல வந்து நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். காலை 10 மணிக்கு அந்த விசேஷித்த ஒரு கூடுகை இருக்கிறது. எனவே அதில நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். வருகின்ற அ 29, 30, 31 இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் உபவாசம். நீங்கள் அனைவரும் இந்த புதிய வருஷத்துக்கு போவதற்கு முன்பதாக உபவாசம் இருந்து ஒரு வேளையாகிலும் உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதி நமக்கு 12 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபம் இருக்கிறது மாதத்தின் கடைசி நாளில. எனவே அதற்குரிய அரை மணி நேரத்தை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இன்றைக்குள்ளாக நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற திங்கட்கிழமை பிரேயர், புதன்கிழமை பிரேயர், அதற்கான பெயர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும். வெள்ளிக்கிழமை வேத பாட வகுப்பு, சனிக்கிழமை உபவாச ஜெபம் எல்லாமே தொடர்ந்து நடைபெறும். எனவே திருச்சபை மக்கள் அந்த ஆராதனைகளை நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தர் கேட்டு படிப்போம். 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின்
ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரியேக தகப்பனே, அந்த நாள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில ஆண்டவரே, இது சாட்சி ஞாயிறாக எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்துல கர்த்தர் நீர் வைத்து ஆண்டவரே, அப்பா நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் உலகத்துக்குள்ளாக கடந்து சென்று ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து உன்னதத்துக்குரியவர்களாய் அழைத்து இதுவரைக்கும் கர்த்தர் நீர் நடத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய அன்பினால, உம்முடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே, நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எங்களுக்குள்ளாக ஒரு விருத்த சேதனத்தை ஆண்டவரே, எங்களுடைய சுய மாம்ச இச்சைகளில் இருந்து ஆண்டவரே, நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு ஆண்டவரே, மேலான ஆசீர்வாதங்களை நாடி ஓட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவை தரித்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாங்கப்பா. முடிவு மட்டும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல உம்முடைய வார்த்தையில நாங்கள் முடிவு மட்டும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆவியானவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீர் வரும்பொழுது ஆண்டவரே அப்பா, நாங்கள் கரைத்தரையற்ற பரிசுத்த மனவாட்டியாய் நிற்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் எங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே, நல்ல ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி உடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் ஆண்டவரே, எங்களை நீர் அப்பா நடத்தி கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு போகிறோம். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட கடந்து வரும்படியா செபிக்கிறேன் ஐயா. வரப்போகிற பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை ஆண்டவரே, ஒவ்வொன்றை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீ தரப்போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபையினால, தயவினால, இரக்கத்தினால இதுவரைக்கும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் திருச்சபையும் கர்த்தர் நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளை கர்த்தர் செய்கிற தேவனாயிருக்கிறீர். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக சங்கீதக்காரர் சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஒரு நாளும் மறவாதபடிக்கு அதை அநேகருக்கு சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள இந்த தருணங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இப்போது நாங்கள் புறப்பட்டு போகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட கடந்து வரும்படியா செபிக்கிறோம். படைக்கப்பட்டிருக்க காணிக்கைகள் ஆண்டவரே, தசமபாகங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். என் கர்த்தர் நடத்துங்க. எங்க மத்தியில உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயாவோடு உடைய கரம் இருக்கட்டும். இதுவரைக்கும் அவர்களை கர்த்தர் நடத்தி எத்தனையோ ஆபத்துகள் என் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா. மரண தருவாயிலிருந்து தூக்கி எடுத்து இருக்கிறீங்கப்பா. மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுத்து ஜீவனோடு கர்த்தர் நிறுத்தி அநேகருக்கு முன்பதாக ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்து எங்க திருச்சபையில சாட்சியாய் கொண்டு வந்து இந்த நாளில கர்த்தர் சாட்சியோடு கூட உடைய வசனத்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு Wow.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போ கடவும்.